ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக காரமாக எலும்பிச்சப்பழம் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ எலும்பிச்சப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா, நல்லா பெருசு பெருசாக இருக்கிற பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பூண்டாக கூட எடுத்துக்கலாம், 2 முழுசு பூண்டு கூட எடுத்துக்கலாம். அதையும் தோல் உரித்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் ஊறுகாய் செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு ஒன்றா போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா கடுகு ஒண்டி ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஊறுகாய்க்கு ஆட் பண்ணாதீங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா பொரிஞ்சு வந்தது நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பூண்டு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல ஸ்மெல்லு வர டைமில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலும்பிச்சப்பழத்தை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணுற டைமில் கொஞ்சமாக மஞ்சாத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஊறுகாய் ரெடி ஆகிடும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் அந்த கடாயிலே மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம அந்த சூட்லேயே அந்த எலும்பிச்சம்பழம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இதில் நம்ம வினிகர் எல்லாம் ஆட் பண்ணாததுனால ஒரு 2 நாள் வெளில இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் அப்படி வினிகரி ஆட் பண்ணணுன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு நம்ம பழைய சோறெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றி வச்சு. இந்த முன்னாடி நாள் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு மறுநாளைக்கு தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது இந்த ஊறுகாய் சைட் டிஷ்ஷுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.